السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்பிக்கைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமதானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பையும் நோக்கக்கூடியவர்களாக இன்னும் பிற இபாதத்துகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் நன்மைகளையும் அங்கீகரித்து நாளை மறுமையில் சோனத்தை பெறக்கூடிய மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் படைத்து நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத் தந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சோனத்திலே அவர்களை வாழ வைத்தார் இல்லையா? சோனத்துல எப்படி வாழும்படி அல்லாஹ் சொன்னான்? சோனத்துல எப்படி வாழும்படி அல்லாஹ் சொன்னான்? அமைதியா இருக்க சொன்னானா? சுதந்திரமாக. எப்படி எப்படி சுதந்திரம்? இன்றைக்கு நம்ம நினைக்கிற சுதந்திரமா? இல்ல, அங்க சுதந்திரம் இல்லை, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. எப்படி வாழ சொன்னா? நீங்க வாழுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா என்ன செய்யக்கூடாது? தக்கரபா, நீங்க நெருங்கக்கூடாது. ரெண்டு பேருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் இந்த மரத்தை என்ன செய்யக்கூடாது? நெருங்கக்கூடாது. அங்கே ஒரு தடை இருக்கு. ஷைத்தான் இப்லீஸ் என்ன செஞ்சான்? வஸ்வாசை ஏற்படுத்தினான், இல்லாத ஒன்றை சொன்னான், காரணங்களை ஏற்படுத்தினான், ஆசையை தூண்டினான். இருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள். அல்லாஹ் சோனத்துல இருந்து என்ன செஞ்சான்? நான் கேட்டுட்டே இருப்பேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் மறக்காம இருப்பேன். அப்ப இங்க சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு அனுப்பலாம். இப்ப பூமிக்கு அனுப்பும் போது அல்லாஹ் என்ன சொன்னான்? என்ன சொல்லி அனுப்பலாம்? சாப்பிட்டு பார்த்துட்டு வராம இருந்துடாதீங்க. அல்லாஹ் சொர்க்கத்துல எப்படி ஒண்ணு சொல்லி அனுப்பினானோ அதே மாதிரி பூமிக்கு அனுப்பும் போது ஒண்ணு சொல்லி அனுப்பலாம். அது என்ன? பூமியில போய் நீங்க சில காலம் நீங்க தங்கணும். நிரந்தரமாக தங்குறது இல்லை. பூமியில் நீங்க தங்க வேண்டியது குறைஞ்ச காலம் தான், ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அங்கே தங்குகின்ற போது, பூமியில் நீங்கள் வாழ்கின்ற போது என் புறத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அப்ப நேர்வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக வாக்களித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்கு அனுப்புறான். ரெண்டு பேருமே வரும்போது பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல, பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் சுமந்து வரல, வந்துட்டாங்க. அல்லாஹ் அனுப்பிட்டா வந்துட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நேர்வழி வருதா? வருது. அப்ப அல்லாஹ்வுடைய
தீனின் அடிப்படையில் அல்லாஹ் காட்டி தந்த சுமத்திய கடமைகளை அவர்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்லியிருப்பானோ அதை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலம் போக போக நம்ம மனிதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் இல்லையா? பாருங்க, தொழும்போது ஃபர்ஸ்ட் சஃப்ல இருப்போம், 2 ரக்காத் முடிஞ்சோம்னா கொஞ்சம் சேஞ்சு, அடுத்து லாஸ்ட் சஃபுக்கு போவோம், மறுபடியும் அங்கிருந்து இங்க முன்னாடி வருவோம், மாறிக்கிட்டே இருக்கணும். நான் எல்லாத்துலயுமே மாற்றங்கள் விரும்பக்கூடியவங்களா நம்ம இருப்போம். மனிதர்கள் தீனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. மாற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேர்வழியில் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் விலகி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வந்து விட்டார்கள், வழிகாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது தடுத்திருக்கின்றானோ, எதை மனித சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லலையோ அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு பாவம் ஷிர்க். அந்த ஷிர்க்கை இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு அல்லாஹ் யாரை அனுப்பினா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினான். சரிதானே? முதல் தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினார். முதல் தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி மீண்டும் அந்த மக்களை சரிப்படுத்துறான். இப்படி ஒவ்வொரு காலமாக அப்படியே மாறி மாறி வருது. அல்லாஹ் நம்ம சொல்ற மாதிரி எப்படி சொல்றான்? ஹுலஃபா அப்படின்னு சொல்றான் இல்லையா? நான் வந்து பூமியில ஹுலஃபாக்களை, நான் ஹலீஃபாவை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படின்னா என்ன? அப்படியே ஜென்ரேஷனா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரேஷன் அழிஞ்சு போகும், அதுக்கு அடுத்து அவர்களுடைய சந்ததிகளாக இன்னொரு ஜென்ரேஷன் வருவாங்க. அப்படி மாறி மாறி ஜென்ரேஷன் மாறி மாறி சந்ததிகள் மாறி மாறி வருதுதான் இந்த மனித சமுதாயத்துடைய அமைப்பு. அப்போ ஒவ்வொரு சமூகமும் நேர்வழி பெற்று அவர்கள் அப்படியே வாழ்கின்ற போது அடுத்து பின்னாடி வரக்கூடிய சில ஜெனரேஷன் என்ன செய்து அவர்களுடைய சந்ததிகள் மீண்டும் நேர்வழியிலிருந்து விலகி வழிகட்டுக்கு போறது, அவர்களை சரி செய்யறதுக்கு மீண்டும் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கிறது. இப்படியே கடைசி வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள் வரும் வரையிலும் இந்த உம்மத், இந்த மனிதர்கள் நேர்வழியிலிருந்து விலகி போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் இந்த நேர்வழியை காட்டிக்கிட்டு இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிதானே? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மறுமை நாள் வரும் வரையிலும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய, மார்க்கத்தை சரியான முறையில் வழி நடத்துவதற்கான ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் மறுமை நாள் வரை இன்ஷா அல்லாஹ். பண்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு நேர்வழி கொடுப்பதற்காக, காட்டுவதற்காக, வழி தவறி செல்கின்ற போது அவர்களை சரி செய்வதற்காக அனுப்பியவர்கள் தான் தூதர்கள், ருசுல். அல்லாஹ் ருசுல், ரசூலையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், நபியையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் இரண்டாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் என்றும் நபி என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இப்ப இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனித சமூகத்திலே மீண்டும் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். இவர்களை நாம நம்பிக்கை கொள்வது என்பது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று. ரசூல்மார்களை, தூதர்களை நம்பிக்கை கொள்வது என்பது ஈமானுடைய அடிப்படைகள்ல ஒன்று. யார் ஒருவர் ரசூல்மார்களை, தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அவர் காஃபிராகி விடுவார். அப்போ ஒரு முஃமினாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிமாக இருந்து நாளை மறுமையில நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் இறை தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறை தூதர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? முஜ்மல் ஆக ஒட்டுமொத்த தூதர்களையும் நாம ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் முஜ்மல், ஒட்டுமொத்த எல்லா தூதர்களையும் நாம நம்பிக்கை கொள்வோம். அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை தந்து அனுப்பினான், ஆதாரங்களை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் சத்தியத்தின் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னென்ன அற்புதங்களை தந்திருந்தான், இன்ன வேதங்களை அவர்களுக்கு தந்திருக்கிறான், இன்ன பகுதியில அவர்கள் இன்ன வேலைகளை செய்தார்கள். மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர்கள் நிராகரித்தார்கள், அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். இது போன்று பொதுவாக நம்பிக்கை கொள்ள வேண்டியவை இருக்கிறது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான்?
25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். அப்ப 25 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட அந்த நபிமார்களை அந்த பெயர்களோடு நாம நம்புறோம். அதல்லாமல் பல தூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான், அதையும் நாம நம்புறோம். ஆனால் கடைசியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்வது என்பது நாம ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் நம்பிக்கை கொள்வதை போன்று அல்ல. அவர்களை நம்பிக்கை கொள்வது பொதுவாக நம்ம நம்புறோம். அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் தூதர்கள் சத்தியத்தை கொண்டு வந்தார்கள், வழிகாட்டினார்கள், அவர்களுக்கு என்று ஒரு ஷரியத் இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம நம்புறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்பிக்கை கொள்வது என்பது முஃபஸ்ஸல் என்று சொல்றோம். விரிவாக நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து வேண்டும், அவர்களுடைய கட்டளைகள் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். வெறும் நம்பிக்கை கொள்வது மட்டும் இல்லாமல் அவர்களை பின்பற்றுவதும் நம் மீது கடமை. யாராவது நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று நாம இங்க சொல்ல முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தூதர் தானே, ரூஹ், அவர் ரூஹ் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ் ஊதி தந்தை இல்லாமல் பிறந்த ஒருவர், அற்புதமான ஒரு நபி, இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்பினாங்க, கண் குருடர்களை கண் பார்வை கொடுத்து பார்க்க வச்சாங்க. இப்ப இதெல்லாம் என்ன? இன்னும் சொல்ல போனா குழந்தை பருவத்திலேயே பேசினாங்க இல்லையா? இன்றைக்கு ஓதிய வசனங்கள்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, அவருடைய பொறுப்பாளர் யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இப்படி அந்த வசனங்கள் தான் இன்றைக்கு ஓதப்பட்டது. அப்ப இந்த நபி இவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவருக்கும் அல்லாஹ் என்ன கொடுத்தான்? வேதத்தை கொடுத்தான் இல்லையா? அவர்களுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் தானே. அதனால நாமும் இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றலாமா கூடாதா? இப்ப நாம என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. ஏன்னா ஒரிஜினல் பின்பற்றுறதுக்கு ஒரிஜினல் ஷரியத் இருக்கா? இப்போ இல்ல. அதுலதான் தவறுகள் இழைத்து விட்டார்கள். அதே நேரத்துல அவருக்கு பின்னாடி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அடுத்து நேரடியாக வந்தவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட நிறைய நபிமார்கள் இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாங்க. ஒரு ஷரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அனுப்பினார். இந்த ஷரியத்தை நாம் ஏற்று நம்பிக்கை கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை பின்பற்றுவதும் தான் நாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதும். நாம கலிமான சொல்றோமே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று நாம சொல்லக்கூடிய வெறுமனை சாட்சியா? சாட்சி கூறுதல் அப்படின்றது போது இது போதும். அல்லாஹுடைய தூதர் அவர், அல்லாஹுடைய அடிமை என்று சொல்வது மட்டுமா? அந்த சொல்லக்கூடிய அந்த ஷஹாதால உள்ளடக்கம் என்ன? அதனுடைய கருத்து என்ன? அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர். இந்த தூதர் அல்லாஹுடைய செய்தியாக எதையெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் நான் நம்பிக்கை கொள்கிறேன். அது என்னுடைய அறிவுக்கு பட்டாலும் சரி, படாமல் இருந்தாலும் சரி, எனக்கு அது சரின்னு பட்டாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, எனக்கு சாத்தியமாக இருந்தாலும் சரி, சாத்தியம் இல்லை என்றாலும் சரி, எதெல்லாம் இந்த தூதரின் மூலமாக அல்லாஹுடைய செய்தியாக என்னிடத்தில வந்திருக்கிறதோ அத்தனையும் நான் ஏற்றுக்கொண்டு அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பதுதான் அந்த ஷஹாதாவுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று எத்தனை இடத்துல நம்ம சொல்றோம், நம்ம சாட்சி சொல்லிட்டே இருக்கிறோம். இப்ப நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உண்மையிலேயே இந்த ஷஹாதாவின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேனா என்பது சிந்திக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய என்னென்ன ஏவல்கள் இருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம இருக்கிறோம். வெறுமனே ஏற்றுக்கொள்வது இது நல்லது என்று சொல்லிட்டு போறதில்லை, அந்த நல்லதை நாம செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதைதான் நாம என்ன சொல்லுவோம்? சுன்னத். இதைதான் சுன்னா என்று சொல்லப்படுகிறது. அப்ப சுன்னா என்று சொன்னால் என்ன? அதனுடைய அந்த அரபி வார்த்தையுடைய பொருள் என்ன என்று சொன்னால் வழிமுறை. சுன்னா என்று சொன்னால் வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாம், யார் இஸ்லாத்துல ஒரு நல்ல வழிமுறையை செஞ்சு காட்டுறாங்களோ, நாம ஒரு நல்ல ஒரு வழிமுறையை நாம சொல்லி கொடுத்தா அடுத்தவர்கள் அதை செயல்படுத்தினால் அதுக்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும். அதே போன்று யார் ஒருவர் தீய செயலை செஞ்சு காட்டிட்டாங்களோ அதை பார்த்து மற்றவர்கள் செய்தால் அதுல ஒரு பங்கும் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த செய்தியை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்ம எதை சுன்னா அப்படின்னு சொல்றோமோ அதுல இருந்து வந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த பொருள் ரீதி, அதாவது மொழி ரீதியாக அதனுடைய கருத்தை நாம் எப்படி புரிகிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வழிமுறை. இப்ப சுன்னா என்று சொல்வது வழிமுறை. யாருடைய வழிமுறை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ, எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களோ, எதுக்கெல்லாம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ, அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்களோ, அவற்றை எல்லாமே நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் நாம சுன்னாவை நடைமுறைப்படுத்துறது. இப்ப இன்னைக்கு நாம சுன்னாவை பேணுகின்றோம், சுன்னாவின் அடிப்படையில் நடக்கின்றோம் என்று எத்தனை விஷயங்கள்ல நம்மளால சொல்ல முடியும்? ஏதோ சில விஷயங்களை நாம நடைமுறைப்படுத்துறோம் தவிர பல விஷயங்கள்ல நாம் என்ன செய்றோம்? சுன்னாக்களை விட்டு விடுகின்றோம், புறக்கணித்து விடுகின்றோம், செய்யாம நாம அதுல அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். நம்ம பார்வையில அது சின்ன விஷயம் தானே, இதனால என்ன? உதாரணமாக நாம எப்பவுமே பிரஷ் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறோமா? டூத் பிரஷ் இல்ல, இது சொன்னாவா இல்லையா? எப்படி சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செஞ்சிருக்கிறாங்க. மிஸ்வாக் அப்படி சிவாக் செஞ்சிருக்கிறாங்க. சிவாக்னா பல் துலக்குறது. இதை ஆர்வப்படுத்துறாங்க. நாம எப்படி ஆர்வத்தோட இதை செய்யறோம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதாவது சிவாக் என்பது, பல் துலக்குதல் என்பது அல்லாஹுக்கு ரொம்ப, ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமானது. அது நம்முடைய வாயை தூய்மையாக்கக்கூடிய ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான முறையில நாம இந்த பல் துலக்குதல் அப்படின்றத நம்ம செய்வோமா அப்படின்னா செய்ய மாட்டோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் நாம அந்த சுண்ணாக்களாக இருக்கக்கூடிய கால் செருப்பு அணிகின்ற போது அந்த காலணியை எப்படி அணியணும், எப்படி கலட்டி விடணும், இதுல நம்ம என்ன சுண்ணாவை நம்ம ஃபாலோ பண்றோம் பாருங்க. மஸ்ஜிதுக்குள்ள வரும்போது இந்த சுண்ணாவை ஃபாலோ பண்றோமோ? நாம எப்படியாவது ஒரு கூட இருந்து இமாம் எந்திரிக்க முன்னாடி வந்துடணும்ன்றதா ஓடி வரோம். வரும்போது செருப்பாவது என்ன செல்ஃப்ல வைக்கிறதாவது, ரேக்ல வைக்கிறதாவது, இந்த கால் ஒரு உதறு, இந்த கால் ஒரு உதறு, அது எங்க போகுதுன்னே தெரியாது. முடிச்சு போகும்போதுதான் தேடி தேடி எடுக்கும். அப்படிதான் நம்முடைய பல நிலைமைகள் இருக்கிறது. அது அதுக்குன்ற ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இந்த இடத்துல வைக்கிறோம்னு சொல்லி ஒரு ஒழுங்கு சொல்லி கொடுத்தாலும் கூட அந்தந்த இடத்தில் வைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அவ்வளவு வருஷம் நம்ம வரும். அப்ப இப்படி நம்ம சுண்ணாவை போடுறதுலையும் கலட்டுறதுலையும் நம்ம பார்ப்போம். வீட்டுக்குள்ள போறதும் வீட்டுக்கு வெளியே வரதும் எப்படி நாம அதை கவனிக்க முடியும்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. சில சுண்ணான்னா நிறைய பேருக்கு என்னன்னா சுண்ணாதாங்க, அது சரியாக இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போற நிலையும் இருக்குது. சுண்ணன்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது சுண்ணத்தானே, அது செய்யாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னே பார்த்து பார்த்து போகக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். சில சுண்ணாக்கள் செய்யாம போறதுனால பிரச்சனை இல்லாத நன்மை கிடைக்கணும், செய்யாம இருக்கிறதுனால நமக்கு தவறு இல்லை. ஆனா சில விஷயங்கள் இருக்கு, அது அப்படித்தான் செஞ்சாகணும்
அதுவும் சுன்னாதான். எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுங்கள் என்று சொல்லி கட்டளை இட்டு விட்டார்களோ, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக நம்ம செஞ்சா அது சுன்னா. ரசூலுல்லாஹ் அப்படி கட்டளை இடாமல் அதுக்கு விடுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தா அதனால விடுறதுனால நமக்கு குற்றம் இல்லை, ஆனா செய்யறதுனால நமக்கு நன்மைகள் கிடைக்கும். சில விஷயங்கள் இருக்கு ரசூலுல்லாஹ் விட்டுருங்கன்னு சொல்லி இருப்பாங்க, அதை விடுறதுலதான் நமக்கு நன்மை இருக்கிறது. இது விட்டுருங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருந்தாங்கன்னா அதை செய்யாம இருக்கிறதுலதான் நமக்கு நன்மைகள் இருக்கிறது. எனவே இந்த சுண்ணாவை நாம் அதாவது பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். சுண்ணாவை ஹயாத்தாக்குங்க, சுண்ணாவை ஹயாத்தாக்குங்க. என்ன சுண்ணத்தை ஹயாத்தா யார் ஆக்குறது? நம்ம தான் ஆக்கணும். இப்போ நிறைய விஷயங்களை நாம எப்படி பழகி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு மெத்தட்ல பழகிட்டா அந்த மெத்தட் தான் நம்ம மௌத்தாகிற வரைக்கும். இன்னொரு மெத்தடு நம்ம போகவே மாட்டோம். அப்படி யாராவது செய்யறதை பார்த்துட்டா ஒரு தப்பு செய்யறாருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உது செய்கின்றோம். உது செய்கின்ற போது வாயை கொப்பளிக்கிறோம், மூக்கு செஞ்சிடும். இது நாம எப்படி செய்யறோம்? நீங்களாம் எப்படி செய்றீங்க? இல்ல, வாய் கொப்பளிக்கிறது தனியா செய்வீங்களா, எப்படி செய்வீங்கன்னு கேட்கிறேன். தனியா செய்யறோம். ஃபர்ஸ்ட் வாயை 3 தடவை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் மூக்கு செஞ்சோம். இதுதான் நம்ம சின்னதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்போம் இல்லையா? இது இல்லாம வேற ஒரு மெத்தட் இருக்கா? வேற ஒரு மெத்தடு இருக்கு. எப்படி? ஒரு தண்ணி எடுக்கிற அந்த ஒரு கை தண்ணியிலேயே வாய்க்கும் தண்ணீரை செலுத்தி மூக்குக்கும் தண்ணீரை செலுத்தி வாயும் கொப்பளிச்சு மூக்கும் செலுத்தும். ஒரே இதுல எடுத்து சுத்தம் செய்யறது. இது ஏன் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை, ஏன் செய்யறது இல்லை அப்படின்னா, இது இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதனால நம்ம அதை மாற்றவே மாட்டோம். அப்படியே மாற்றமாக யாராவது செய்யறத பார்த்துட்டா அது தப்புன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடுவோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம சரியா என்பதை பார்த்து நம்ம செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். சூரா அல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் அஹ்ஸாப்ல 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தூதராக அனுப்பி இருக்கிறான். இந்த தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். யாருக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு? யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அல்லாஹ்வை வணங்க ஆசைப்படுறாரோ, மறுமை நாள்ல வெற்றி பெறணும் என்று ஆசைப்படுறாரோ, அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு முஃமின் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையிலும் நமக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று ஏற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இப்ப இன்னைக்கு நாம செய்யக்கூடிய நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, நம்முடைய உணவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையாக திருமணம் எல்லாம் சொல்லும் போது நிக்கா சுன்னத்துப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா நிக்காக்கு போனா எல்லா விதத்தும் அங்கேதான் இருக்கு இல்லையா? அந்நிக்கா மின் சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய சுன்னா என்று சொல்லி, அது சுன்னான்னு சொல்லி என்னுடைய சுண்ணாவை யார் விட்டு புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லிவிட்டு அத்தனை விதத்துகளும் புறாபாத்துகளும் அந்த நிக்கால தான் இருக்குது. இப்படி பல நிலைகள்ல நம்மிடத்துல வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் கடைந்து உண்மையான முறையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரா அன்-நூரிலே சொல்லி காட்டுகின்றான் 54வது வசனத்திலே, வஇன் துதீஊஹு தஹ்தது, வஇன் துதீஊஹு தஹ்தது, நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஏற்று நாம் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் முன்னாடி வாக்கு கொடுத்தானா, நீங்க சொன்னீங்க பூமியில இருக்கும்போது என்னுடைய நேர்வழி வரும் என்று. அந்த நேர்வழியை பின்பற்றினால் நமக்கு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. அப்ப இங்கெல்லாம் சொல்லி கட்டுறான், தூதரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெற்றுவீர்கள். அப்ப நேர்வழி பெற்று விட்டால் கவலை வேண்டாம், துக்கம் அடைய வேண்டாம்.
சொர்க்கத்துக்கு சென்று விடலாம். அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு